நெகேமியா 3வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற மற்ற வாசல்களெல்லாம் பழுது பார்த்து என்ற வார்த்தை சேர்ந்து வருகிறது. ஆனால் இந்த தண்ணீர் வாசலுக்கு எதிரே அந்த மதிலை கட்டுகிறார்கள். ஆனால் அந்த தண்ணீர் வாசல் பழுது பார்க்கப்பட்டது என்ற வார்த்தை அங்கே வரவில்லை. எனவே இந்த தண்ணீர் வாசல் குறிக்கின்ற தேவனுடைய வசனமானது என்றைக்கும் அழியாததாக இருக்கின்றது. அதைத்தான் 1 பேதுரு 1:23 நம்ம வாசிக்கின்றோம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். இஸ்ரவேலர் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு சென்றார்கள். ஆனால் எகிப்து தேசத்திலே இஸ்ரவேலர் கொடூரமாய் வேலை வாங்கப்பட்டதைப் போல பாபிலோனிலே அவர்கள் அவ்விதமான கொடூரமாய் நடத்தப்படவில்லை. எனவே அந்த பாபிலோன் மிகவும் வசதிகள் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தபடியினாலே அந்த வசதியான வாழ்க்கைக்கு இஸ்ரவேலர் அவர்கள் பழகிவிட்டார்கள். எனவே அவர்கள் தங்களுடைய தேவனை விட்டு, தேவனுடைய கட்டளைகளை விட்டு மிகவும் தூரமாய் விலகி போனார்கள். உபாகமம் 32:15 சொல்வது போல, யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். எனவே வேத வசனங்களை விட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தூரமாய் போனார்கள். வேத வசனத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள் என்று பார்க்கின்றோம். எனவேதான் தீர்க்கதரிசிகளுடைய காலத்திற்கு பின்பு 400 வருடங்கள் தேவன் அமைதியாய் இருக்கின்றார். அவருடைய சத்தம், அவருடைய வார்த்தைகள் ஜனங்களுக்கு இறங்கி வரவில்லை. ஆனாலும் பரம தகப்பன், எப்ராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று மனதுருகினவராக தேவனுடைய வார்த்தை என்கின்ற நாமத்தை உடைய இயேசு கிறிஸ்துவையே அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார்.